அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி ஏசி யூஸ் பண்ணுறதுனால வர்ற சைடு எஃபெக்ட் என்ன? சில பேர் வேறு வழி இல்லை, ஐடி கம்பெனி சில இடங்களில் யூஸ் பண்ணுறீங்க. அப்படி யூஸ் பண்ணும்போது அதை எப்படி மேனேஜ் பண்ணி யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இந்த ரெண்டு டைப்பையும் பார்ப்போம். ஃபஸ்ட்டு சைடு எஃபெக்ட் என்ன அப்படிங்கிறத பார்ப்போம். ஃபஸ்ட்டு சைடு எஃபெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, நம்மளோட தோலில் வர்ற வறட்சி. ஏசி ரெகுலராக யூஸ் பண்ணிகிட்டே இருக்கவங்களுக்கு உடம்புல வறட்சி அதிகமாக ஏற்படும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அண்டத்தில் உள்ளது பிண்டம். அண்டம்னா உலகம், பிண்டம்னா உடம்பு. வெளியே என்ன நடக்குது, உள்ளே என்ன நடக்குது அப்படின்னு பார்ப்போம். வெளியே என்ன நடக்கும்னா, இந்த ரூமில் உள்ள காற்றை உள்ளே இழுத்து, அதாவது இந்த ரூமில் உள்ள காற்றை உள்ளே இழுக்கும்போது இதில் உள்ள ஈரப்பதத்தை இருக்கும். இந்த ரூமில் உள்ள ஈரப்பதத்தை எடுத்து தான் திரும்பி அது குளிர்ந்த காற்றா வெளியே அனுப்பும். இப்படி நடக்கும்போது என்ன ஆகும்னா, காற்றுல உள்ள ஈரப்பதம் குறைஞ்சிரும். காற்றுல உள்ள ஈரப்பதம் குறையும் போது இந்த ரூமில் அந்த வறட்சி, அந்த காற்றுல உள்ள வறட்சி அதிகரிக்கும். இது ஒன்று. இதுக்கு அடுத்ததாக அண்டம் பார்த்துட்டோம். அடுத்து பிண்டம் பார்க்க போகிறோம். இந்த பிண்டம்னா இந்த உடம்பு ஒரு குறிப்பிட்ட வெப்பநிலையை கரெக்டாக மெயின்டைன் பண்ணிக்கிட்டே இருக்கும். இந்த குளிர் அதிகமாக வரும்போது என்னென்னா, திரும்பி அந்த சமநிலைக்கான அந்த உடலோட சமநிலை வெப்பநிலை இருக்குது பார்த்தீங்களா, அந்த வெப்பநிலைக்கு உடலை கொண்டு வர்றதுக்காக உடம்பு என்ன பண்ணும், உள்ளே இருந்து ஹீட் ப்ரொடியூஸ் பண்ணும். வெளியே இருந்து கூலிங் உள்ளே வரும்போது உள்ளேருந்து ஹீட் ப்ரொடியூஸ் ஆகி அந்த உடலை சமநிலை பண்ணுறதுக்கு முயற்சி பண்ணும். அப்படி முயற்சி பண்ணும்போது உடலில் இருக்க நீரை எடுத்து, உடம்புல உள்ள ஆற்றல் மட்டும் இல்லை, உடம்புல உள்ள நீரையும் எடுத்து தான் அந்த ஹீட்டை மெயின்டைன் பண்ணும். அப்படி மெயின்டைன் பண்ணுறதுனால உடலுக்குள்ள வறட்சி ஏற்படும். அந்த வறட்சி ஏற்படுத்துறது தான் இந்த தோலில் வெளியே வறண்டு போய் காணப்படுறது. ஸோ ஏசியோட ஃபஸ்ட்டு சைடு எஃபெக்ட் உடலில் ஸ்கின்ல வர்ற வறட்சி. இது முதல் பாயிண்ட். இப்போ நம்ம பார்க்க போகிறது ரெண்டாவது சைடு எஃபெக்ட். ரெண்டாவது சைடு எஃபெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கண்ணுக்கான பாதிப்பு. கண் எப்படி பாதிக்கப்படுதுன்னா, நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, ஏசிக்கு நேராக உட்காந்துருப்பாங்க. இந்த ஏசிக்கு நேராக உட்காந்துருக்கும் போது என்னென்னா, இந்த ஏசி காற்று நேராக முகத்தில் படும்போது அந்த நம்ம கண் பார்த்திங்கன்னா ஒரு ஈரப்பந்து. ஒரு கண் நம்ம கண் ஒரு ஈரப்பந்து. இந்த பந்து தொடர்ச்சியாக அந்த குளிர்ந்த காற்று கண்ணில் பட்டுக்கிட்டே இருக்கும்போது கண் அந்த ஈரப்பதம் வறண்டு வறட்சிக்கு உள்ளாகும். இந்த மாதிரி வறட்சிக்கு உள்ளாறனால கண்ணில் எரிச்சல், கண் சிவந்து போகிறது, இந்த மாதிரி நிறையா இஷ்யூ கண் சார்ந்த இஷ்யூ வரும். நீங்கள் தொடர்ச்சியாக ஏசியில் இருக்கவங்களுக்கு நான் சொல்கிறது புரியும். இந்த கண்ணை எப்படி இந்த ஏசியிலேருந்து பாதுகாக்கலாம்னு பார்த்தீங்கன்னா, ரெண்டு விஷயம். ஒன்று, இந்த விங்ஸ் டைரெக்டாக கண்ணில் படாமல் அந்த விங்ஸை கொஞ்சம் நகர்த்தி வைக்கிறது. அப்போ காற்று அந்த பக்கம் போகும். இது ஒரு ப்ளஸ்ஸு. இன்னொன்று பார்த்திங்கன்னா, நல்லா ஒரு மணி நேரம் 2 மணி நேரத்துக்கு ஒரு தடவையாவது முகத்தை நல்லா கழுவுறது. முகத்தை நல்லா கழுவும் போது நல்லா கண்ணிலலாம் நல்லா ஃபோர்ஸ் அந்த தண்ணி எடுத்து படுற மாதிரி அடித்து கழுவும் போது இந்த ஈரப்பதம் கொஞ்சம் மெயின்டைன் ஆகும். அந்த கண் எரிச்சல், இந்த கண் ட்ரைனஸ் கொஞ்சம் குறையும். இந்த ரெண்டு ட்ரிக்கையும் கொஞ்சம் யூஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பெட்டராக இருக்கும். மூணாவதாக பார்க்க போகிற சைடு எஃபெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சளி, இருமல். சில ரூமில் பார்த்திங்கன்னா டஸ்ட்டு அடைஞ்சிருக்கும். பெட்டு இருக்கும், பெட்டை சரியாக க்ளீன் பண்ணியிருக்க மாட்டாங்க. புக்ஸ் எல்லாம் அடுக்கி வச்சுருப்பாங்க, அதுக்குள்ளே தூசி போய் சேர்ந்துருக்கும். ஜன்னல் திறந்து வச்சுருப்பாங்க, அது வழியாக டஸ்ட்டு உள்ளே ரூமுக்குள்ளே விழுந்திருக்கும். சரியாக ரூமை கீழே கூட்டியிருக்க மாட்டாங்க. இப்போது இந்த மாதிரி அடசலாக இருக்கிற ரூமில் யார் யார் வீட்டிலலாம் இந்த மாதிரி இருக்கோ, ஜஸ்ட்டு ஏசி இருக்கிற ரூம் முடிஞ்ச அளவுக்கு ஃப்ளாட்டாகவும் நிறையா பொருட்கள் அடையாமையும் பார்த்துக்குங்க. ஏன்னா இந்த காற்று என்ன பண்ணும், ரூம் அடைஞ்சிருக்கனால அந்த ஏசி காற்று வரும்போது இந்த தூசியெல்லாம் வெளியேறும். நம்ம கண்ணுக்கு தெரியாது, இந்த தூசியெல்லாம் கண்ணுக்கு தெரியாத தூசியெல்லாம் வெளியே வரும். என்றைக்காவது ஒரு நாள் மைல்டான லைட்டு போட்டு பார்த்தீங்கன்னா ரூமில் எவ்வளோ தூசி இருக்குங்கிறது நல்லா தெரியும். சில பேர் சின்ன வயசில் பார்த்துருப்பீங்க, யாருக்கெல்லாம் சின்ன வயசில் ஓட்டு வீட்டில் இருந்தோ அவங்களுக்கு இந்த ஃபீல் தெரிஞ்சிருக்கும். மேலேருந்து ஒளி வரும். அந்த ஒளியில் பார்த்திங்கன்னா தூசி பறந்துட்டு இருக்கிறத நம்ம நிறைய பேர் பார்த்துருப்போம். சின்ன வயசில் 90s கிட்ஸ்க்கெல்லாம் இது நல்லாவே தெரியும். ஸோ அது மாதிரி அடைஞ்சிருக்கிற ரூமுக்குள்ளே நிறைய பொருட்கள் இருக்கும்போது அதில் தூசி சேரும்போது அந்த தூசியானது ரூம் அடைச்ச பிறகு, ஏசி போட்ட பிறகு அதெல்லாம் வெளியே வரும்போது இது நம்ம நுரையீரலுக்குள்ளே போகும். இந்த நுரையீரலுக்குள்ளே போகும்போது இதெல்லாம் ஃபாரின் பாடி, அதனால் இதெல்லாம் பிடிச்சி வச்சுக்கிறோம். உள்ளே பிடிச்சி சளியாக கன்வெர்ட் பண்ணி சளி பிரச்சனை வரும். ஒன்று. நிறையா பேர்த்துக்கு இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி குளிர்காற்றுல வறட்சி, தொண்டை வறட்சிலாம் ஏற்பட்டு இருமல் வரும். ஸோ இது மாதிரி விஷயங்கள் நடக்கக்கூடாதுன்னா ரூமை சுத்தமாக வச்சுக்குங்க. அப்போக்கப்போ கதவை திறந்து மூடுங்க. ஏசி காற்று போனாலும் பரவாயில்ல, ரூம் கூலிங் ஆனோடனே கொஞ்ச நேரமாவது திறந்து மூடினீங்க அப்படின்னா வெளிக்காற்று கொஞ்சம் உள்ளே வரும்.
ரூமை க்ளீனாக வச்சுக்கிட்டோம் அப்படின்னா இதில் இருந்தும் நம்ம தப்பிக்கலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 4வது சைடு எஃபெக்ட். 4வது சைடு எஃபெக்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா சைனஸ். யாருக்கெல்லாம் உடம்புல எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கோ அவங்களுக்கு சைனஸ் ரொம்ப வேகமாகவே வரும். இந்த மாதிரி சூழலில் வாழ்கிறவங்களுக்கு வேகமாகவே உடம்புல எதிர்ப்பு சக்தி கம்மியும் ஆகும். ஸோ ஏசியில் ரொம்ப நாள் இருக்கவங்களுக்கு சைனஸ் வர்றதுக்கான வாய்ப்பு ரொம்ப அதிகம். ஸோ அதனால் எவ்வளோக்கு முடியுமோ ஒரு குறிப்பிட்ட நேரத்துக்கு ஒரு தடவை கொஞ்சம் வெளியே போயிட்டு வர்றதும், நல்ல சத்துள்ள ஆதாரங்கள், ப்ரீத்திங் எக்ஸசைஸ், இந்த சைனஸ்லாம் தவிர்க்கணும்னா ப்ரீத்திங் எக்ஸசைஸ்லாம் காலையில் எழுந்திரிச்சு நல்லா பண்ணிங்கன்னா இன்னும் கொஞ்சம் பாடியை நல்லா மெயின்டைன் பண்ணலாம். இப்போ நம்ம பார்க்க போகிறது 5வது சைடு எஃபெக்ட். யாருக்கெல்லாம் முடக்குவாதம், மூட்டுவாதம், மூட்டு வலி இந்த மாதிரி வாதம் சம்மந்தப்பட்ட நோய் இருக்கவங்க ஏசியை கண்டிப்பாக தவிர்க்கிறது நல்லது. முடிஞ்ச அளவுக்கு அந்த ஏசியை 30ல் வச்சுக்க. இப்போ என் உடம்புக்கு 30, இப்போ வெளியே 37 டிகிரி செல்சியஸ். இப்போ 30ல் வைக்கும்போது இந்த ரூமை விட்டு நான் வெளியே போனாலும் எனக்கு பெருசாக டிஃப்ரென்ஸ் தெரியாது. இந்த ரூமை விட்டு வெளியே போனாலும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. இதே இது 16, 17 இந்த மாதிரி ரொம்ப கூலிங்கில் வச்சுட்டு இந்த ரூமை விட்டு வெளியே போகிறீங்க அப்படின்னா உடனே அந்த ஹீட் உங்களால் தெரியும் வெளியே போனோன்னு அப்படியே எரியும். இந்த மாதிரி ஒரு 30ல் வச்சு நீங்கள் மெயின்டைன் பண்ணுறீங்க அப்படின்னா வெளியே போனாலும் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் பெருசாக தெரியவே தெரியாது. பெருசாக எந்த டிஃப்ரென்ஸ் தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு இந்த மாதிரி வாத நோய் உள்ள ரொமடாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இந்த மாதிரி வாத நோய் இருக்கவங்க முடிஞ்ச அளவுக்கு ஏசியை தவிர்த்து இயற்கை காற்றுல இருங்க. வேறு வழியில் ஏதாவது ஒரு சூழல் அப்படின்னா முடிஞ்ச அளவுக்கு டெம்பரேச்சரை கம்மி பண்ணி வைங்க. இந்த மாதிரி வச்சுருந்தீங்கன்னா அந்த வாதத்துலேருந்து ஓரளவுக்கு பேலன்ஸ் பண்ணலாம். ஏசி இல்லாமல் இருந்தால் இன்னும் பெட்டராகவே இருக்கும். ஏசி பயன்படுத்துறதுனால வர்ற முக்கியமான சைடு எஃபெக்ட்லாம் நம்ம பார்த்துட்டோம். இனியாவது கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு ஏசி பயன்படுத்துகிறத குறைச்சிக்கலாம். முடிஞ்சால் தவிர்த்துக்கலாம், இல்லைன்னா குறைச்சிக்கலாம். இது பற்றி வேறு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறேன். நன்றி, வணக்கம்.